நமது ஒன்றிய அரசு பாஜக அரசு தான் இந்த நீட் தேர்வை கொண்டு வந்தார்கள். அதற்கு முன்னால் இந்த நுழைவுத் தேர்வு என்பதை கொண்டு வந்தது காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி. அந்த காங்கிரஸ் ஆட்சியில் தான் இந்த நுழைவுத் தேர்வு கொண்டு வரப்பட்டது என்று அந்த காங்கிரஸ் கட்சிக்கு நாமெல்லாம் முட்டுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசை எல்லோரும் குற்றம் சாட்டினார்கள். நாற்காலி 4 கால்ல 2 காலு துபாக்கூர் காலு, அது ஒன்னு அப்படியே முட்டு கொடுத்திருக்கு. ஒன்னு சந்திரபாபு நாயுடு, இன்னொன்னு நிதிஷ்குமார். இந்த 2 காலிலும் முட்டு கொடுத்து மோடி அங்க உட்கார்ந்து இருக்காரு. இப்ப இருக்கிற முதலமைச்சர் எப்படி நாற்காலியில உட்கார்ந்து இருக்காருன்னா 3 காலு நல்லா இருக்கு, 4வது காலு 5 செங்கல் அப்படியே வரிசையா அடுக்கி அந்த செங்கல் எப்ப வேணாலும் உருகிட்டு போச்சுன்னா நாற்காலி கவிழ்ந்துகின்ற வகையில் அந்த 4 செங்கல் யார் என்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் கொடுத்த அந்த 4 செங்கலால் அமைக்கப்பட்ட அந்த காலில் தான் இன்றைய முதலமைச்சர் அமர்ந்திருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, அந்த ஒரு செங்கல் உருகப்பட்டாலும் முதலமைச்சருடைய நாற்காலி தலைகீழாக கவிழக்கூடிய வாய்ப்பு எந்த நேரத்திலும் மக்கள் அதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அதுல பாத்தீங்கன்னா முதலமைச்சருடைய முகத்தை நீங்க நல்லா ஒத்து பாத்தீங்கன்னா ஒரு கருப்பு பொட்டு வச்சிருக்காரு. அந்த கருப்பு புள்ளி வேற எதுவும் இல்ல, அவர் நடத்திய அந்த குதிரை பேரத்தில் அந்த குதிரை போட்ட சாணியினுடைய பொட்டு தான் அந்த முதல்வருடைய நெத்தியில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கரும்புள்ளி. அவர் நெத்தியில் கருப்பு புள்ளி வைத்திருக்கிறார், வலது கையில் சிவப்பு கயிறு அணிந்திருக்கிறார். அவருடைய உடலில் கூட கருப்பு சிவப்பு தான் அவருடைய கையிலும் நெற்றியிலும் ஆக்கிரமித்திருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் சொல்லி, அந்த நெற்றியில் போட்டு வைத்திருக்கப்பட்ட கரும்புள்ளி செம்புள்ளியாக குத்தப்பட்டு விரைவில் மக்களால் இந்த ஆட்சி புறக்கணிக்கப்பட்டு